அற்புதம் அப்படின்னா வியப்பு. அப்படியா? அப்படியாப்பா? அப்படியா நீ என்ன பண்ணிட்ட? இறைவா, சிவபெருமானே, இப்படியா நீ பண்ண? ஒரு வியந்து பாக்குறது. அற்புதம். அம்மா நீ அன்னைக்கு ஒரு பால் பாயசம் பண்ண என்ன அற்புதமா இருந்துச்சுமா. சரியா போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பால் பாயசமே வராது. அம்மா நீ அன்னைக்கு காபி வச்சு குடுத்தா பாரு என்ன அற்புதமா இருந்துச்சு தெரியுமா. சரியா போச்சு. அன்னைக்கு மறுநாள்ல இருந்து காஃபியே நல்லா இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, நான் கொஞ்சம் பாராட்டுறது நல்லதுதான். மனசு விட்டு பாராட்டணும். இந்த பாராட்டல் மூலம் சில பேருக்கு ஆணவம் அப்படி போய் தலைவேல ஏறி உட்காந்துக்குமா. உன்ன மாதிரி பண்றது யாருமே கிடையாது. உன்ன மாதிரி இந்த எல்லாரையும் சேர்த்து ஒரு நல்ல வேலை பண்ணோம்னா உன்ன மாதிரி ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு கொஞ்சம் சொல்லிட்டோம்னா என் ஆணவம் போய் இப்படி தலை மேல உட்காந்துக்கும். சரியா போச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ற நல்லது எல்லாமே கம்மியாயிடும். அதுபோல இந்த அற்புதப்பத்து இதுல என்ன மணிவாசக பெருமான் இறைவன் கிட்ட சொல்லியிருக்காருன்னா, மாயையிலிருந்து அகல வேண்டும் இறைவா, நின் திருவடியை நான் அடைய வேண்டும் எம்பெருமானே, சர்வேஸ்வரனே, திருப்பெருந்துறை சிவபெருமானே. ஆத்மநாதன் யாரு? திருப்பெருந்துறையில சிவபெருமான் ஆத்மநாதன், என் ஆன்மாவின் நாதன். பசுவாகிய என் ஆன்மாவை மேய்க்கும் பதி, பசுபதீஸ்வரன். என் இந்த பூமி வாழ்க்கையிலிருந்து மீட்டு உன் திருவடியில சேர்த்துக்கோப்பா, அணைச்சிக்கோ. போதும், இந்த பூமியை இந்த வாழ்க்கைய நான் வாழ்ந்து வாழ்ந்து வெறுத்து போயிட்டேன். எனக்கு இந்த பூமியே வேண்டாம். திரும்ப எனக்கு பிறப்பே வேண்டாம். பிறப்பே வேண்டாம்னு நினைக்கிறவங்க திருவாசகத்தை படிங்க. இறைவனுடைய திருவடியை சேரலாம். எப்படித்தான் நம்ம இறைவனை சேரணும்ன்றதே இருக்குன்னா அதுக்கு திருவாசகத்துல 51 பதிகம் சாட்சி. ஏன்னா மணிவாசக பெருமான் அழுது பாடியிருக்கார், புலம்பி பாடியிருக்கார், எண்ணி எண்ணி பாடியிருக்கார், அருளை நினைத்து நினைத்து பாடினார், அற்புதமா பாடியிருக்கார். இன்னும் நான் சாகலையேன்னு பாடியிருக்கார். ஆசை இறைவன் மேல ஆசையாவும் பாடினார். எதைதான் அவர் பாடல, இறைவன் கிட்ட எப்படிதான் வேண்டல, உன்னை நான் சேரணும், என்னை சேர்த்துக்கப்பா, போதும், இந்த பூமியில வாழ்ந்தது போதும், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமுத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன்னு 32வது வரியில பண்ணுவேன். போதும்பா, இவ்வளவு பிறப்பு பிறந்துட்டேன், போதும், என்னை சேர்த்துக்கப்பா. ஆணவமா இறைவன் கிட்ட சண்டை போடல, நீ என்ன சேர்த்துக்கிறியா இல்லையா? சண்டை போடணும். எப்படி? அன்பு முதல்ல காட்டு. அவர்கிட்ட போய் அன்பு அப்பா அப்பான்னு உருகு, மனமுருகி வேண்டு. அந்த அன்புல கோபம் வரணும். அன்புல வர கோபத்துக்கும் ஆணவத்துல வர கோபத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அன்பா போய் உருகி சண்டை போடு. என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டே பாரு, நான் உன்னை பார்க்க வரணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. நான் கேட்பேன் அப்பா கிட்ட அப்படிதான், இன்னைக்கு நான் உன்னை பத்தி நான் குருவருள் ஆன்மீக மையத்துல பேசணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ எனக்கு வேலை சும்மா அதிகமா எனக்கு நீ குடுக்குறியப்பா அப்படின்னு மனமுருகி நான் அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சேன்னா அன்னைக்கு வகுப்பு எடுத்துருவேன். என்னப்பா நீ இப்படி பண்றிய கேட்கணும், சண்டை போடணும், அன்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிமையா இறைவன் கிட்ட சண்டை போடணும். அது செல்லமா போடுற சண்டை. அப்பா மகள் கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும் இறைவன் கிட்ட சண்டை போடுறது. அது போலத்தான் அற்புதங்களை புகழ்றார் யார? மணிவாசக பெருமான். அற்புதமா உன்னை நான் எப்படி சொல்லுவேன், நீ என்னை ஆண்டு கொண்ட பெருமையை நான் எப்படி சொல்லுவேன்? திருப்பெருந்துறை சிவபெருமான் கிட்ட போய் ஆத்மநாதர் கிட்ட போயிட்டு
நீ ஆண்ட பெருமையை நான் எப்படி சொல்வேன்? அற்புதம், இந்த அற்புதத்தை நான் வாயார சொல்லி முடியலையே. அவராலே சொல்ல முடியலன்னா நாமெல்லாம் எப்படின்னு பாத்துக்கோ. நான் நாயேன்னு பல முறை சொல்லியிருப்பார் திருவாசகத்துல. அவரே நாயேன்னு சொல்றாருன்னா அப்ப நாம யாரு? அவர் நினைச்சதையே இறைவன் கிட்ட ஒரு துளி கூட நான் உன்னை நினைக்கலையே, ஒரு நிமிஷம் கூட உன்னை நினைக்கலையேன்னு நினைக்காமையே நினைச்சு 658 பாடல்களை கொடுத்தாரு நமக்கு. நாம இன்னும் நினைக்காமையே இருக்கோம். அப்ப நாம எவ்வளவு தொலைவு இறைவன் கிட்ட நாம போயிருக்கோம். மணிவாசக பெருமான் எப்படி இறைவனை போய் சேர்ந்திருக்காருன்னு பாருங்க. நம்ம இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வச்சோமான்னா தெரியல. அறுபத்தி 63 நாயன்மார்கள்னா நமக்கு தெரியுது இவங்க பேரு. அன்னைக்கு நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளினார். 63 நாயன்மார்கள் வரிசையா சொல்லிட்டார் பேரு. நமக்கு அவங்க வரலாற சேக்கிழார் பெருமான் தொகுத்து நமக்கு வழங்கிட்டார். ஆனால் இன்றைக்கும் இறைவன் பல அற்புதங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு அடியார்கிட்டையும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் அற்புதங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அதை எழுததான் சேக்கிழார் பெருமான் இல்ல. பல அற்புதங்கள் பண்ணியிருக்காரு இறைவன். இந்த க்ஷணமும் அற்புதம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அந்த அற்புதத்தை பார்த்துட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மையலாயிடை மண்ணிடை வாழ்வெனும் ஆழியுள் அகப்பட்டு தையலார் எனும் சுழித்தலை பட்டு நான் தலை தடுமாறாமே பொய்யலாம் விட திருவருள் தந்து தன் பொன்னடியினை காட்டி மெய்யனாய் வெளிகாட்டி முன்னின்றதோர் அற்புதம் விளம்பேனே எய்ந்த மாமலர் இட்டு முட்டாததோர் இயல்புடும் வணங்காதே சாந்தமான் முலை தையல் நல்லாரடும் தலை தடுமாறாகி போந்து யான் துயர் புகா வளமருள் செய்து பொன்கழலினை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் நின்றதோ அற்புதம் விளம்பேனே நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனதெனும் மாயம் படித்த வாகிலே நின்று முன்னினை மிக கழறியே திரிவேன் பிடித்து முன்னின்று அப்பெருமனை தெரிய அரும்பொருள் அடியேனை அடித்து அக்காரம் தீற்றிய அற்புதமறியேனே பொருத்தும் இறப்புவை நினையாது பொய்களே புகழ்ந்து போ கருங்குழலினார் கண்களால் ஏறுண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து தேவடி சிலம்பவை சிலம்பிட திருவொடு மதலாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டருளிய அற்புதமறியேனே மாடும் சுத்தமும் மற்ற உலயோகமும் மங்கையர் தம்மோடும்
கூடியங்குள குணங்களால் ஏறுண்டு குலாவியே திரிவேன்னு வீடு தந்தின் தொழில் வீட்டிட மின்னலர் கயல் காட்டி ஆடு விட்டனதகம் புகுந்தாண்டதோ அற்புதமறியேனே அற்புதமறியேனே வணங்கும் இப்பிறப்பு பிறப்பிவை நினையாது மங்கையர் தம்மோடும் இணைந்து வாயிதழ் பெருவெல்லழுத்தினான் புத்தனாய் திரிவேனும் குணங்களும் குறிகளும் இல்லா துணக்கட கோமளத்தோடும் கூடி அணைந்து வந்தனை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் விளம்பேனே அற்புதமறியேனே பிறப்பினை மலர் கொய்து நான் இயல்போடு அஞ்செழுத்தோதி தப்பீராது பொன் கழல்களுக்கிடாது நான் தடமுலையார் தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனை மலரடியை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதமறியேனே அற்புதமறியேனே ஊசலாத்துமி உடலுயிராகின இருவினை அறுத்தென்னை ஓசையால் உணர்வார்க்குணர்வறியவன் உணர்வு தந்தொழியாக்கி பாதமானவை பற்றரு துயர்ந்ததன் அறம் பெரும் கருணையினார் ஆதை தீர்த்தடியாரடி கூட்டிய அற்புதமறியேனே அற்புதமறியேனே ஒற்றையானை பிறவியில் கிடந்து நான் முழுத்தலை நாய் போல இசையாயின ஏழையற்றே செய்தங்கு இணங்கின திரிவேண்டி இத்தக கரி அயனுங்கெட்டாததன் திரைமலர் கழல் காட்டி அச்சனென்னையும் ஆண்டு கொண்டருளிய அற்புதமறியேனே அற்புதமறியேனே செறியும் பிறப்பு இறப்பிவை இணையாது செறி குழலார் செய்யும் திரியும் கீழ்மையும் கெண்டயம் கண்களும் உன்னியை கிடப்பேனே இறைவன் எம்பிரான் எல்லையில்லாத இணை மலர் கழல் காட்டி அறிவு தண்டனையாண்டு கொண்டு அருளிய அற்புதமறியேனே அற்புதமறியேனே அற்புதமறியேனே. திருச்சிற்றம்பலம். இல்லையம்பலம். சிவாய நமக. இப்ப நம்ம அந்த அற்புத 10 பாட்டு இப்ப நம்ம பாடணும். இப்ப இதுக்கான விளக்கத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வெனும் ஆழியுள் அகப்பட்டு தையலார் எனும் சுழித்தலைப்பட்டு நான் தலை தடுமாறாமே பொய்யலாம் விட திருவருள் தந்துதன் பொன்னடி இணை காட்டி மெய்யனாய் வெளி காட்டி
முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே இறைவா சிவபெருமானே அப்படின்னு கேக்குறார். அப்படின்னா மையலாய் மயக்க உணர்ச்சி உடையவனாய் இந்த மண்ணிடை வாழ்வெனும் இந்த மண்ணுலக வாழ்வு என்கின்ற ஆழியுள் அகப்பட்டு அப்படின்னா கடலில் அகப்பட்டு, ஆழினா கடல்னு பேர். ஆழியுள் அகப்பட்டு தையலார் எனும் தையலார்னா பெண்கள். சுழித்தலைப்பட்டு அப்படின்னா சுழலினிடத்து சிக்கி அந்த சுழல்ல சிக்கிக்கிட்டாராம். பெண்கள் எனும் சுழலில் சிக்கி நான் தலை தடுமாறாமே தலை தடர்ந்து நான் போகக்கூடாது. அதாவது இந்த அற்புத பத்தே என்னன்னா மாயை, ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலத்துல இந்த மாயையில நான் அகப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து என்னை மீட்டிருக்கேன் நீ. என்னை மீட்டு ஆண்டு கொண்ட அந்த அற்புதத்தை நான் என்ன சொல்லுவேன் இந்த பாடல் முழுக்க பாடுற அந்த மாயை, ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலத்துல அந்த மாயையிலிருந்து என்னை நீ மீட்ட ஆண்ட பெருமையை நான் என்ன சொல்லுவேன்னு வியந்து பாடுறது. மாயைனா நான்றது ஒரு மாயை. நாம ஒரு குடும்பத்துல இந்த குடும்பத்துல இருக்குன்றது ஒரு மாயை. இவர் எனக்கு தந்தை என்பது மாயை, தாய் என்பதும் மாயை தான். அன்பென்பதும் மாயை தான். இறைவன் மேல இருக்கிற அன்பு தவிர இது யார் மேல வைக்கிற அன்பும் பொய் தான். அது பொய் அன்பு. இறைவன் மேல வைக்கிறது தான் மெய் அன்பு. அதுதான் இறைவனிடத்துல நாம போய் கூட்டிட்டு போய் சேர்க்கோம் இன்னும் பிறவி எடுக்க விடாம. மானிடர்கள் மேல வைக்கிற அன்பு வந்து பொய் அன்பு. அதாவது மாயையில சுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கண்ணு நமக்கு திறக்கல. மாயைன்னு இதுதான் சித்தர்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அவங்க இன்னைக்கு சித்தர்களா இருக்காங்க. நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தெரியும் நான் யார் என்பதை கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள். ஆனா நாம இன்னும் இல்ல. அதெல்லாம் நம்ம இன்னும் அடுத்து கூட வைக்கல, ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. அதான் அந்த மாயையில் அகப்பட்டிருக்கோம். இந்த மாயை காசு, பணம், பொருள் அப்படின்ற மாயையில வலையில சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த மாயையிலிருந்து நீ என்னை விடுவிச்சுட்ட. அவர் எப்படியாப்பட்டவர்? முதலமைச்சரா இருந்தவர் பாண்டி நாட்டுக்கு, மதுரைக்கு முதலமைச்சரா இருந்தவர். அந்த பதவியை விட்டுட்டாரு. மொத்தத்தையும் விட்டுட்டு திருவோடும் அந்த காவி துணியும் அப்படி கட்டிக்கிட்டு வந்துட்டாரு. கழுத்துல ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு. அதான் அந்த மாயையை விட்டுட்டேன். நான் உன்னை அதை விட்டுட்டு உன்னை வந்து சேர்ந்துட்டேன். இந்த பெண் மேல மண், பெண், பொண்ணுன்ற 3 ஆசைகளும் மாயை தான். அந்த ஆசைகளை எல்லாம் நான் துறந்துட்டேன். என நீ ஆண்டு கொண்ட அற்புதத்தை நான் என்ன சொல்வேன் இறைவா அப்படின்ற. இப்ப 2வது பாடல். எய்த மாமலர் இட்டு முட்டாததோர் இயல்புடும் வணங்காதே சாந்தமார் முளை தையல் நல்லாருடும் தலை தடுமாறாகி போந்தையான் துயர்புகாவனம் அருள் செய்து பொன்கழல் இணை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே. பதப்பொருள் அதாவது ஏய்ந்த பொருத்தமான மலர் இட்டு சிவபெருமானுக்கு அழகா மலர் வைக்கணும். எப்படின்னா பூக்களை தூவி முட்டாததுன்னா தடைப்படாதாகிய ஒரு இயல்போடும் ஒரு தன்மையோடும் வழிபடலாமே. முட்டாத மலர் அப்படின்னா நாம என்ன நினைக்கணுமா இறைவனை அப்படி போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பூ கொடுப்பா, அட சாமந்தியா இருந்தா பரவாயில்ல, எதா இருந்தாலும் கொடுப்பாங்க. கோயிலுக்குள்ள ஐயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கொடுப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போயிட்டு ஒரு கடமைக்கு அப்படி போடக்கூடாது. அங்க இருக்கிறவர் யாரு? எம்பெருமான், சிவபெருமான் இருக்கார். உயிராக அந்த லிங்கத்துல அப்படி உயிராக இருக்கார். இறைவனை அப்படி உயிராக இருக்காரு. நினைச்சுக்கிட்டு அங்க போகணும். அங்க இருக்காரு சுவாமி. அவர் பார்த்தா நம்ம கண்ணு கலங்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு நாம என்ன பண்ணுவோம்? இந்த துணி போட்டா குழந்தைக்கு குத்துமா, இந்த பவுடர் போட்டா அலர்ஜி ஆகுமா அப்படின்னு 1000 முறை யோசிப்போம்ல. அது போலத்தான் இறைவன். குழந்தைதான் அவரு. நாம தான் அவர் அலங்காரம் பண்ணி ஆசைப்படுறோம், பண்ணி பார்க்க ஆசைப்படுறோம். அவரு அலங்கார பிரியன் இல்லை. நாம இறைவன் அலங்காரம் பண்ணி பாக்குறோம். நம் கண்கள் நல்லா இருக்கணும்னு, நல்லா தெரியணும்னு. அப்படி அவர் அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது அந்த மாலை இட்டுன்னு போயிட்டு இறைவன் மேல அப்படி சாத்தும் போது குத்த கூடாதான். இறைவன் திருவேணியில பட்ட அந்த குத்துமே, அந்த முட்கள், பூக்கள்ல இருக்கிற முட்கள் குத்துமே, இறைவனுக்கு அந்த காம்பு குத்துமே அப்படின்னு யோசிக்கணும்.
இறைவன் மேல சாத்துனா இறைவனுக்கு வலிக்குமே அப்படின்னு நினைக்கிற மனசுதான் இறைவன் கேட்கிறார். அன்பைத்தான் கேட்கிறார் இறைவன். அது போல சாந்தம் ஆர்முலை சந்தன குழம்பு பூசப்பட்ட தனங்களையுடைய தையல் நல்லாருடும் பெண்களோடும் தடை தடுமாறாகி போந்து அப்படின்னா நிலை கலங்கி சேர்ந்து யான் துயர் புகாவனம் நான் துன்பமடையாதபடி எங்கள் பெருமான் அருள் செய்து எனக்கு அருள் புரிந்து பொன்கழல் இணை காட்டி அழகிய தனது திருவடியை காட்டி பொன்கழல். ஐயோ, இறைவனுக்கு பொன்னார் மேனியன் இல்லையா சிவபெருமான் தூக்கிய திருவடியை வச்சுக்கிட்டு இருக்கிறவரு பொன்னார் மேனியன். அந்த திருக்கழல் அவருடைய பாதத்தை கூட பொன்கழல்னு சொல்றாரு அழகா மணிவாசக பெருமான். பொன்கழலினை காட்டி அழகிய தன் திருவடியை காட்டி வேந்தன்னா ராஜா தலைவனாய் வெளியே வெளிப்படையாக என் முன் நின்றது, எனக்கு எதிரே நின்றதாகிய என் முன் நின்றது அப்படின்னா நீ எனக்கு எதிரில நின்னையே அந்த அற்புதத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்பா. அந்த அற்புதத்தை நான் என்னன்னு சொல்லுவேன் சிவபெருமானே. அப்படி காதலி அவர் மணிவாசக பெருமான் தன்னை காதலியாகத்தான் நினைச்சுக்கிட்டார். இறைவனை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் பாவிச்சார். திருவாசகத்தில் நிறைய இந்த அப்படி பெண்கள் சம்பந்தப்பட்ட திருச்சாழல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் பாடுற பாட்டு. திருவெம்பாவை, ஆண்டாள் பாடின திருப்பாவை, அது போல தன்னை காதலியாக நினைச்சுக்கிட்டார். ஆன்மாவை தானே இறைவனை போய் அடையணும். ஆன்மாவுக்கு ஆண் பெண் எது? இறைவனுடைய திருவடியை செய்யணும்னா ஒரு பதியாகத்தான் நினைக்கணும், அன்பா நினைக்கணும். அப்பான்னா கூட அதுல கொஞ்சம் இது கலகுமா. ஆனா கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவு ஒளிவு மறைவு இல்லாத உறவு. அந்த உறவு தான் இறைவனிடத்துல வைக்கணும்னு மணிவாசக பெருமான் சொல்றார். இறைவனிடத்துல கணவன் மனைவி கிட்ட எப்படியும் மனைவி கணவன் கிட்ட எப்படி ஒளிவு மறைவு இல்லாம வாழ்வாங்களோ அது போல வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் இறைவனுக்கு தெரியும். அப்பயும் போய் சொல்லு, அப்பா இப்படி ஆச்சு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, நீதான் எனக்கு சொல்லணும், எனக்கு புரியல, வாழ்க்கை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியல, நீ கூட வா, என் கூட நில்லு. அவனருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவாங்க. மணிவாசக பெருமான் சொல்லியிருக்காரு, அவன் அருளாலேதான் அவன் தாள் வணங்க முடியும், இல்லைன்னா வணங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ போய் வணங்கு, கண்டிப்பா அவர் அருள் பண்ணுவார். ஒரு முறை பிரதோஷத்துக்கு போ, 2 முறை கஷ்டப்பட்டு போ, 3வது முறை நீ நிக்க மாட்ட, என்ன பண்ணாலும் அங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் நின்றுடுவ. தலை போற விஷயம் இல்லை, நீ பிரதோஷம் கோயிலுக்கு போயே ஆகும், இறைவனை போய் வணங்கியே ஆகணும்னு போவோம். அது போல 3வது பாடல், நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது எனும் மாயம் கடிந்த வாயிலே நின்று முன்வினை மிக கழறியே திரிவேனை. பிடித்து முன்னின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து காரம் முன் திற்றிய அற்புதம் அறியேனே. மண்ணிடை நடித்து அப்படின்னா மண்ணுலகத்துல மட்டும் நான் உண்மையுள்ளவன போல நடிக்கிறேன். ஆனா பல பொய் நான் சொல்றேன், பொய் பல செய்து நான் வெளி தோற்றத்துக்கு நான் எப்படி தெரியுறேன், நான் ரொம்ப நல்லவன்னு தெரியுறேன். ஆனா 1000 பொய் என் மனசுக்குள்ளேயும் இருக்கதான் செய்யுதுப்பா. யான் எனது என்கின்ற மாயம் மயக்கமாக்கிய பாம்பு கடித்த வாயிலே நின்று அப்படின்னா கடித்த வாயிலிருந்து முன்வினை மிக முற்காலத்து செய்து வினையாகிய, அதாவது நான் இப்ப பண்ண வினை இல்லை, நான் இப்ப பண்றதெல்லாம், இப்ப நான் அனுபவித்திருக்கிற கஷ்டம் எல்லாம் இப்ப நான் செஞ்ச வினை இல்லை, நான் முன்வினை. அந்த முன்வினை எல்லாம் என்னை கஷ்டப்படுத்துது, என்னை அடிக்குது, என்னை தொந்தரவு பண்ணுது, அதுல இருந்து என்னை காப்பாத்து இறைவா திருப்பெருந்துறை சிவபெருமானே அப்படின்னு வேண்டார். அடுத்த பாடல், பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏறுண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பு அவை சிலம்பிட
திருவொடும் அகலாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே. அப்படின்னா பொருந்தும் வருகின்ற இப்பிறப்பு இறப்பு இவைனா இப்பிறப்பு இறப்புகளாகிய இவற்றின் துன்ப நிலையை எண்ணாது பொய்களையே சொல்லி சொல்லி பொய்தான்ப்பா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரிய கூந்தலுடைய பெண்கள் கண்களால் ஏறுண்டு கலங்கி கிடப்பேனை கலக்க முற்று கிடக்கும் என்னை எங்கள் பெருமான் திருந்து சேவடிக்கு திருத்தமாகிய அப்படின்னா திருந்து சேவடினா திருத்தமாகிய திருவடி சிலம்பு அவை அப்படின்னா சிலம்புகளாகிய அவை சிலம்பிட ஒளித்திட திருவொடும் மகளாது உமையம்மையோடு நீங்காது அருந்துணைவனா எனக்கு அருளியதை நான் எப்படி சொல்லுவேன். இப்ப சிவபெருமான வணங்கலாம் என்ன சொல்லுவேன், என்ன இந்த வயசுல நீ போய் சுவாமி வணங்குற, என்ன உனக்கு பெரிய வயசு ஆயிடுச்சு நீ அங்க போய் வணங்குற, வயசே தேவையில்லை. இறைவன் குடும்பத்திலே இருந்தும் இறைவனை வணங்கலாம். அப்பா எங்கேயாச்சும் அம்மா இல்லாம காட்சி கொடுத்திருக்காரா? வெறுமனே லிங்க திருமேனியாக இருந்தாலும் ஆண் பெண் என்று குறிக்கிறது தான் அந்த அந்த லிங்கத்துடைய ஸ்வரூபமே இல்லையா? ஆகையால் அம்மா எல்லாம் அப்பா கிடையாது, ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியுமா சேர்ந்து வரீங்களா அவங்களுக்குதான் முதல் இடமே. இறைவன் வரவேற்பாராம் அப்படி வாங்க. அது போல இப்போ அடுத்த பாடல். மாடும் சுற்றமும் மற்றுள்ள போகமும் மங்கையர் தம்மோடும் கூடி அங்குள குணங்களால் ஏறுண்டு குலாவியே திரிவேனை வீடு தந்து எந்தன் வெண்தொழில் வீட்டிட மென்மலர் கழல் காட்டி ஆடு விற்றெனது அகம்புகுந்து ஆண்டதோர் அற்புதம் விளம்பேனே. உறவு அதாவது செல்வம் சுற்றம்னா உறவும் மற்றுள்ள போகமும் இன்னும் உள்ள அனுபவ பொருட்களும் அப்படின்னா இவற்றெல்லாம் உள்ள பொருட்கள் மங்கைகளோடும் கூடி சேர்ந்து அவ்விடங்களில் உலாவி திரிந்தன அப்படின்னா அதாவது அப்படின்னா இருந்த தாக்கப்பட்டு இருந்த திரிஞ்ச என்ன அப்படி இருந்த எனக்கு வீடு தந்துட்ட நீ வீடு தந்து எந்தன் பெண்தொழில் வீட்டிட தீவினைகளை நீக்குதற் பொருட்டு எங்கள் பெருமான் சிவபெருமான் வந்து தீவினையை நீக்கிடுவாராம். அந்த குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். ஏன்னா அவன் என்ன வணங்குறான் இல்லையா? அப்பா அப்பான்னு சதா என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கிறவனுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுப்பேன். நவகிரகங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவன் சிவசிவான்னு என் நாம அவன் சொல்றான், அவனுக்கு அவ்வளவு கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன். அவனுக்கு தேவையானது என்ன தாய்னா என் குழந்தை எவ்வளவு சாப்பிடும், என் குழந்தை நான் அடிச்சா கூட என் குழந்தை எவ்வளவு தாங்கிக்கும்னு எனக்கு தான் தெரியும். அது போல நான் கொஞ்சமா அவனுக்கு தேவை அது கொஞ்சம் உணரணும். அப்பா நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்ற கேள்வி அவன் வைக்கணும் என் முன்னாடி. அதுக்காக அவனுக்கு கொஞ்சமா அந்த கஷ்டத்தை கொடுப்பேன். மத்தபடி அவனை விட்டு நான் போக மாட்டேன். மணிவாசகர் சொல்வார், நேத்தும் இந்த தெய்வம் என்னை விட்டு போகல, என் கூடவேதான் இருந்துச்சு, இன்னைக்கும் போகல, நாளைக்கும் என்னை விட்டு போகாது. நான் தான் அந்த இறைவனை நினைக்கிறது இல்லை, எனக்குள்ளவேதான் இருக்காரு, உயிராக இருப்பதே சிவபெருமான் தான் அப்படின்னு மணிவாசகர் சொல்வாரு. அது போல இறைவன் நம்மளை விட்டு என்னைக்கும் போறதில்லை, நாம தான் இறைவனை நினைக்கிறது இல்லை. அடுத்த பாடம். இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்போடு அஞ்செழுத்து ஓதி தப்பிலாது பொன்கழலுக்கு இடாது நான் தடமுலையார் தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனை மலரடி இணை காட்டி அப்பன் என ஆண்டு கொண்டருளிய அற்புதம் விளம்பேனே. அப்பன் அவர் யாரு? அப்பன். இந்த ஜென்மத்துல தான் எனக்கு எங்க அப்பா, ஆனா முன் ஜென்மத்துல யாரு? அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல யாராது? புல்லா பூண்டா புழுவா பிறந்தனே, அப்ப யாரு எனக்கு அப்பா? நான் எடுத்த ஜென்மாக்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு ஒருத்தர் போட்டு வச்சிருக்காருன்னா அவர் தான் எனக்கு அப்பா. அப்ப ஏன் அவர் அப்பான்னு ஏன் கூப்பிடக்கூடாது? தாராளமா கூப்பிடலாம். அதுக்குதான் அந்த இந்த பிறப்பு இதுல அப்பா அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்ட அந்த அப்பன், எங்க அப்பா அவரு.
தைரியமா சொல்லலாம். எங்க அப்பா அவரு அப்படின்னு தைரியமா நம்ம சொல்லலாம். இது சொல்ல பாருங்க. யாவரும் கீழ்ப்படுத்தற்குரிய இப்பிறப்பு இறப்பு இவை இத்தன்மையுடைய பிறப்பு இறப்புகளாகிய மங்கையர் தம்மோடும் பெண்களோடுதான் இணைந்தவனை பெரிய நீர்பெருக்கில் நான் அழுந்தி அது அப்படின்னா நான் ஒரு கிணத்துல முங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஓடையிலயோ ஒரு நதியிலயோ நான் முங்கிட்டேன். முங்கி ஒரு பைத்தியம் போல நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னே தெரியாம ஒரு பைத்தியம் போல நான் சுத்திக்கிட்டு இருக்கேன்னா அதுல இருந்து நீ என்னை மீட்டுட்ட, அதுல இருந்து நீ என்னை காப்பாத்திட்டப்பா அப்படின்னு சொல்ற. அடுத்து ஊசலாட்டும் இவ்வுடல் உயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்றறுத்து உயர்ந்த தன் பரம் பெரும் கருணையினால் ஆசை தீர்த்து அடியார் அடி கூட்டி அற்புதம் விளம்பேனே. பிறப்பு இறப்புகளாகிய ஊசல் நீங்க அந்த பிறந்து அதான் நான் சொன்னேன். எல்லா பிறப்பும் பிறந்துகிட்டே இருக்கேன், எனக்கு போதும், நல்வினை தீவினை எதுன்னு என்னை வழிபடுத்து, இந்த மாயையில என்னை சிக்க வச்சிடாதப்பா அப்படின்னு இந்த 8வது பாட்டுல சொல்றார். 9வது பாட்டு. பொச்சையான இப்பிறவியில் கிடந்து நான் பழுத்தலை நாய் போல, நாயின்னு சொல்லிட்டாரு பாருங்க. ஏன்னா அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவார். எல்லா பாடல்களையும் நாய் நாயின்னு வரும். அவரே நாய்னா அப்ப நாமையா இருப்பாரு. இச்சையாயின ஏழையர்க்கே செய்தங்கு இணங்கிய திருவேனை இச்சகத்தரி அயனும் எட்டாத தன் திரைமலர் கலர் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே. காட்டை ஒத்த இப்பிறவியில் காடு, நான் எப்படிதான் பிறக்கிறேன்னு எனக்கு தெரியலப்பா. புழுத்தலை நாய் தான் நான், புழுத்தலை நாய் போல திரிஞ்ச அந்த மாயையில திரிஞ்ச என்ன இறைவன் எப்படி சேர்த்துக்கிட்டாராம்? அப்படி அன்பா சேர்த்துக்கிட்டாராம். தந்தை யாவர்க்கும் தந்தையாகிய சிவபெருமான், எல்லாருக்கும் அப்பன், அரிக்கும் அயனுக்கும் மாலுக்கும் தெரியல, திருமுடியும் திருவடியும் தெரியல, அண்ணாமலையாக நின்றவன் எனக்கு அப்பன். நான் அப்பான்னு கூப்பிட்டா ஓடி வந்துருவாரு, என் மனசுக்குள்ள இருக்காரு. அவங்க தேடி கிடைக்கல, ஆனா என் மனசுக்குள்ள நான் அப்பான்னு கூப்பிட்டா ஓடி வந்துருவாரு. அவரு என்ன ஆண்ட அற்புதத்தை நான் என்ன சொல்லுவேன். கடைசி பாட்டு. சிறியும் இப்பிறப்பிறப்பிவை நினையாது செறிகுழலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டையும் கண்களும் உன்னியே கிடப்பேனை இறைவன் எம்பிரான் எல்லை இல்லாததன் இணைமலர் கழல் காட்டி அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் விளம்பேனே. அந்த அறிவு கொடுப்பா, அறிவு கொடு. இது என்னதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிற அறிவு கொடு. மனுஷனுக்கு மட்டும்தான் 6 அறிவு கொடுத்துருக்க. அந்த 6 அறிவுல கூட நான் மக்கு பிள்ளையா இருக்கேன்பா. என் முன்னாடியே என் எதிரி நின்னா கூட எனக்கு தெரியலப்பா. எல்லாரையும் நான் நல்லவங்கன்னு நம்புறேன். அந்த மாயை மண் பெண் பொண்ணுன்ற மாயையில சுத்திக்கிட்டு இருக்கேன் நான். இந்த மாயையிலிருந்து என்னை காப்பாத்துப்பா. அப்படி நீ என்னை காப்பாத்திட்ட. அதாவது அவர் அற்புதமா வியந்து பாடுறாரு. மண் பெண் பொண்ணுன்ற அந்த ஆசைகள் எல்லாம் விட்டுட்டேன் நானு, மாயைகளை விட்டுட்டேன். ஆணவம் கண்மம் மாயையை விட்டு போச்சு. எல்லாம் மறுத்த உன் அற்புதத்தை நான் என்ன சொல்லுவேன்? உன்னை நான் எப்படி பாடுவேன்? அற்புதம் கண்டேனே, அற்புதம் விளம்பேனே, அற்புதம் அறியேனே, அற்புதம் அறியேனே. இந்த அற்புதத்தை நான் என்ன சொல்லுவேன்? இறைவா அப்படியா, இப்படி பண்ணியே என்னை இப்படியெல்லாம் காப்பாத்தினியே, இந்த ஆசைகள்ல இருந்து என்னை காப்பாத்தினியே, இந்த மாயையிலிருந்து என்னை காப்பாத்தினியே, இந்த மும்மலத்திலிருந்து என்னை காப்பாத்தினியே, நான் என்ன சொல்லுவேன் இறைவா? அருணாச்சல அக்ஷர மாலைன்னு வரும். ஐம்புல கல்வர்கள் அகத்தினில் புகும் போதகத்தில் நீலையோ அருணாச்சல அப்படின்னு கேட்பார் ரமணர். ஐம்புல கல்வர்கள்
இந்த உணர்ச்சிகள் என் உடம்புல அந்த ஐம்புல கல்வர்கள், அந்த பஞ்சபூதங்கள், அந்த ஐம்புல கல்வர்கள்னா என் உடம்புல இருக்கிற இந்த உணர்வுகள்லாம் என்ன வந்து அடக்குது. ஆசை அப்படின்னு இந்த கண்ணு பாக்குறது கேக்குது, தோல் தொடும்போது அப்படி இந்த ஒரு உணர்ச்சி வருது, நம்ம உடம்பு அப்படி தொடும்போது ஒரு உணர்வு தோன்றுது. என் நாக்கு ருசி கேக்குது, என் காது நல்லதை மட்டும் கேட்கணும், என் மூக்கு வந்து நல்லதை சுவாசிக்கணும். ஆனா இந்த 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 புலன்கள் எல்லாம் என்னை வந்து வேதனை பண்ணும்போது நீ என் உடம்புக்குள்ள இல்லையா? நீ இருப்ப, நீ ஏமாத்துற நீ அப்படின்னு ரமணர் அழகா அப்படி கொஞ்சி பாடுவார். இறைவனை திட்டி பாடுவார் ரமணர். இதுவோ ஆண்மை அருணாச்சலா, நீ என்னை விட்டு நீ தனியா இருக்க, என்னை வந்து சேர்ந்துரு. தன்னை பெண்ணாகவும் இறைவனை ஆணாக நினைத்து பாடுவார். இதுவோ ஆண்மை. இவங்கெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தும் போது வந்து என்னை களவா விடில், இதுவோ உனக்கு ஆண்மை அருணாச்சலான்னு கேட்பார் அருணாச்சலர். அது போல இறைவன் ஆணாகவும் ரமணர் பெண்ணாகவும் நினைத்தார். அதே போலதான் மணிவாசக பெருமானும் நினைச்சு அற்புத பத்து நமக்கு கொடுத்தார். அந்த அற்புத பத்தை இன்னைக்கு நாம பார்த்தோம். இதுக்கு விளக்கமும் நான் சொன்னேன். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றிகள். குரு அருள் ஆன்மீக மையத்திற்கும் நன்றிகள். வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடு ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவாய் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட்டு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் கொணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு மானாய் போற்றி, அண்ணாமலையின் மண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.